வால் ஸ்ட்ரீட் வாட்டில்ஸ் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறாரு. நீங்கள் கொடுக்கும் பொருள், சர்வீஸ் இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அது அவருக்கு உபயோகம் இல்லை என்றால் அது உங்களுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. இப்போ உதாரணமாக ஒரு மலை மேலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் ஒருவர், அவருக்கு நீங்கள் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஓவியத்தை பரிசாக கொடுத்தாலும் கூட உங்களுக்கு எந்த லாபமும் எந்த புண்ணியமும் கிடைக்காது. ஏனென்றால் அதை அவர் பயன்படுத்த போவதே கிடையாது. அவருக்கு என்ன தேவை? கடும் குளிர் இருக்கலாம், அந்த குளிரில் காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு ஸ்வெட்டர் அவருக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி அவர் பயன்படுத்தக்கூடிய, உபயோகப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி நீங்கள் யாருக்கு எதை கொடுத்தாலும் அது அவர்களுக்கு உபயோக மதிப்பை கொடுக்கிறதா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை ஆய்வு செய்து அதை கொடுங்க. அது ஒரு பரிசு பொருளாக இருக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சர்வீஸ்னால் அவர்களுக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் முழுசாக பாருங்கள். உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு தராதீங்க. அதுக்கு பதிலாக அது அவர்களுக்கு பயன்படுமா அப்படின்னு பாருங்கள். எந்த அளவிற்கு அதிகமாக பயன் தருகிறதோ அதை நீங்கள் கொடுங்க. இப்போது நான் ஒருத்தருக்கு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது, அவருக்கு ஒரு மொபைல் ஃபோன் நான் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா பெரிய அளவில் யூசேஜ் கிடையாது. அவருக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படின்னு பாருங்கள். அதை அவர்களுக்கு பரிசாக கொடுங்க, அதை அவர்களுக்கு சர்வீஸாக கொடுங்க, அதை அவர்களுக்கு ப்ராடக்டாக கொடுங்க. இதுதான் உங்களை விரைவில் செல்வந்தராக மாற்றுவதற்கு இது அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கும். அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக செய்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். தெளிவாக செஞ்சால் இங்கேயும் நீங்கள் டிக் அடிச்சுக்கோங்க.